எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்மளுடைய வாழ்வாதாரத்திலையும் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மார்ச் மாதம் 29ஆம் தேதி, பங்குனி மாதத்துக்கு 15ஆம் தேதி, 2025 வருடத்தில் மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 9:44 புரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குபேரர் அவதரித்த நட்சத்திரம். புரட்டாதி நட்சத்திரம் 3வது பாதத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் புரட்டாதி நட்சத்திரம் 4வது பாதத்துக்கு கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி அடைகிறார். அந்த காலகட்டம் நம்மளுடைய ராசிக்கு எப்படி இருக்க போகுது? பொதுவாக ஒரு பாவகத்துக்கு ஒரு ராசி வராரு அப்படின்னா அந்த பாவகத்தில் இருக்கிற வரைக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் வராது. நம்ம ராசிக்கு ஒரு தோராயமாக சொல்கிறேன், உதாரணத்துக்கு சொல்கிறேன். நம்ம ராசிக்கு 12ல் குரு சனி வராரு, நம்ம ராசிக்கு 11ல் வராரு, நம்ம ராசிக்கு 10ல் வராரு. அவர் எங்கனாலும் வரட்டும், அவர் எந்த இடத்துல இருக்கிறாருன்றதை விட யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாருன்றது தான் முக்கியம். மாட்டுக்கு பல்லு முக்கியம்னா மனுஷனுக்கு சொல்லு முக்கியம். அதே மாதிரி சாஸ்திரத்துக்கு சாரந்தானக முக்கியம். நட்சத்திரம் இல்லை அப்படின்னா சாஸ்திரம் கிடையாதுங்க. 27 நட்சத்திரம் 12 ராசியில் அடக்கம். 27 நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பாதங்கள் பார்த்தீங்கன்னா 108 பாதங்கள். அப்போது ஒவ்வொரு நட்சத்திரத்திலேயே 4 பாதங்கள் வருங்க. ஒரு ராசியில் 3 நட்சத்திரங்கள் வருங்க. 3 நட்சத்திரம் கொண்டது ஒரு ராசியில் வரக்கூடிய 3 நட்சத்திரம் 9 பாதமாக இருக்கும். பொதுவாக எதிர்பார்ப்புகள் அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு, அதுவும் ஒவ்வொரு விதமான ஒவ்வொரு தருணத்திலையும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்க தான் செய்யுது. உதாரணத்துக்கு மேச ராசியில் பிறந்திருக்கோம், இல்லை ரிஷப ராசியில் பிறந்திருக்கிறோம்னா அந்த ராசியில் பிறந்திருக்கிறவங்க எல்லாமே ஒரே மாதிரியான சிந்தனை, ஒரே மாதிரியான எண்ணம், ஒரே மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்கிறது இல்லைங்க. ஒவ்வொரு நேரத்துலையும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் இந்த பிரபஞ்சம் எல்லா நேரத்துலையும் நமக்கு சாதகமான பலனை கொடுக்கறது இல்லைங்க. ஒவ்வொரு நேரத்துலையும் ஒவ்வொரு விதமான பலன் தான் தரும். அப்போது வரக்கூடிய சனி பயிற்சி காலகட்டம் நமக்கு எப்படி இருக்கும்? சாதகமாக இருக்குமா, பாதகமாக இருக்குமா? சொந்த வீடு வாசல் வாங்க வைக்குமா, இல்லை இருக்கிற வீடு வாசலை விற்க வைக்குமா? பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனையை சரி பண்ண வைக்குமா, இல்லை பொருளாதாரத்தில் இன்னும் சிரமம் ஏற்படுத்தி விடுமா? முழுமையாக விரிவாக விளக்கமாக அருமையாக அற்புதமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தயவு செய்து நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட், உங்களுடைய கேள்விகள் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஜாதகத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள், உங்களுக்கு நான் பதில் கொடுக்குறேனுங்க. அதுபோக உங்களுடைய சுய ஜாதகத்தில் இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான சமாச்சாரங்க. ஏன்னா கோச்சாரம் அப்படின்றது ஒருத்தருடைய ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்கிறது இல்லைங்க. ஒரு ராசிக்கு தான் பலன் சொல்கிறோமே தவிர அந்த ராசியில் பிறந்த நீங்கள் இப்படி தான் இருப்பீங்கன்ட்டு யாரால சொல்ல முடியாது. ஒரு பிரசவத்தில் ஒரே நேரத்தில் பிறக்கக்கூடிய 2 பிள்ளைகள் தோற்றத்தில் ஒரே மாதிரி இருந்தாலும் எண்ணம், சிந்தனை, செயல், புத்தி எல்லாமே வெவ்வேறு மாதிரி இருக்கும். அப்போ ஒரு ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரே மாதிரியான பலன் வரும் அப்படின்றதெல்லாம் சும்மாங்க, ஏமாத்துற வேலை. உங்களுடைய ஜாதகத்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. உங்களுக்கு என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, தொழில் ஸ்தானாதிபதி யார், திருமண ஸ்தானாதிபதி யார், எந்த நேரத்தில் எந்த எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்கோ அந்த எதிர்பார்ப்பு உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குதுன்னு ஒரு முறை பார்த்துக்குவாங்க. ஒரே நேரத்திலேயே நம்ம எல்லாமே எதிர்பார்க்க மாட்டோம். வீடு வாங்கணும்னு எதிர்பார்ப்போம் ஒரு நேரத்தில் ஒரு வண்டி வாங்கணும்னு எதிர்பார்ப்போம், ஒரு நேரத்தில் சரி கல்யாணம் பண்ணிக்கலான்னு எதிர்பார்ப்போம். அப்போ வீடு வாங்கணும்னா உங்கள் ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து 4வது கட்டம், வாங்கணும்னா 4வது கட்டம், திருமணம் பண்ணுமா 7வது கட்டம், புத்திர பாக்கியமா 5வது கட்டம், உடம்புல நோய் நொடி வந்துடுச்சா 6வது கட்டம், தொழில் ஸ்தானமா 10வது கட்டம், தொழில் நல்லா இருக்குது லாபம் வரலையா 11வது கட்டம். இந்த மாதிரி நம்ம முன்னோர்கள் வேறு எந்த வகையிலையும் மனசாலுக்கு வரக்கூடிய பலனை தெரிஞ்சுக்கிட முடியாது, எதிர்காலம் என்னன்றது தெரிஞ்சுக்கிட முடியாது. இந்த ஜாதகத்தால் தான் தெரிஞ்சுக்கிட முடியுன்றதுனால தான் நம்ம முன்னோர்கள் பொக்கிஷமாக இந்த ஜாதகத்தை நமக்கு உருவாக்கி கொடுத்தாங்க. பேனா பேப்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே சித்தர்கள் காலத்தில் மிகவும் பிரதானமாக இருந்தது ஜோதிடம்.
இன்றைக்கி ஜோதிடம் எப்படி இருக்குதுன்னா எல்லாம் தொழிலாகி போச்சு, அது ஒரு பக்கம் கிடக்கட்டும். நாம் எப்படி இருப்போம், அடுத்த 2.5 வருஷத்துக்கு நாம் எப்படி இருப்போம், நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், வாழ்வாதாரம் எப்படி இருக்கும், என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது, முழுமையாக இந்த பதிவுகளை நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவு மட்டும் முழுமையாக பாருங்கள். சப்ஸ்கிரைபர் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சரிங்களா? தொடர்ந்து மேசராசியிலிருந்து மீனராசி வரைக்கும் தொடர்ந்து முழுமையாக அருமையாக அற்புதமாக இந்த பதிவில் நம்ம பலன் பார்க்க தான் போகிறோம், சரிங்களா? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மேசராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் வரக்கூடிய சனி பயிற்சி காலகட்டத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். 2025 வருடம் மார்ச் மாதம் 29ஆம் தேதி பங்குனி மாதத்துக்கு 15ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 9:44 புரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குபேரர் அவதரிச்ச நட்சத்திரம். புரட்டாதி நட்சத்திரம் 3வது பாதத்திலிருந்து புரட்டாதி நட்சத்திரம் 4வது பாதத்துக்கு கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் பயிற்சி அடைகிறார். இது மேசராசியில பிறந்த நண்பர்களுக்கு சாதகமா அல்லது பாதகமா? பொதுவாகவே எதிர்பார்ப்புகள் அப்படின்றது எல்லாருக்குமே இருக்க தான் செய்யுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்தில் எதிர்பார்ப்பு. இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலனை கொடுக்கறது இல்லைங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான பலனை கொடுக்கும். சம்பாதிக்கிறதுன்றது எல்லாரும் செய்கிறது தான், எல்லா நேரத்துலையும் பண்ணுறது தான். சாதிக்கிறது அப்படி கிடையாது. ஒரு சிலரால் மட்டும்தான் முடியுது, ஒரு சில நேரத்தில் தான் முடியுது. அந்த நேரம் மேசராசி நண்பர்களுக்கு வருமா வராதா? மேஷராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்களே எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 நட்சத்திரம். முதல் நட்சத்திரம் அசுவினி நட்சத்திரம் அப்படின்றதுங்க. சரஸ்வதி அம்மன் அவதரித்த நட்சத்திரம் அசுவினி நட்சத்திரம். மேசராசியில் வரக்கூடிய அசுவினி நட்சத்திரம் 4 பாதம். அப்போது அசுவினி நட்சத்திரத்தை தானுங்க சரஸ்வதி அம்மன் அவதரித்தது. அதன் பிறகு வரக்கூடிய பரணி நட்சத்திரம் துர்க்கை அம்மன் அவதரித்த நட்சத்திரம் தானுங்க பரணி நட்சத்திரம். அதன் பிறகு வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் ஒரே ஒரு பாதம் காளியம்மன் அவதரித்த நட்சத்திரம் தானுங்க கார்த்திகை நட்சத்திரம். ஒவ்வொரு நட்சத்திரம்னா ஒவ்வொரு ராசி அதிபதி இருக்காங்க, ஒவ்வொரு அதிதேவதைகள் இருக்காங்க. அப்போ அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சரஸ்வதி அம்மன் வழிபாடு ரொம்ப நல்லா இருக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நான் முருகரை வழிபடுறேனுங்க, அது அப்புறம். உங்களுடைய நட்சத்திரத்துக்கு உண்டான அதிதேவதை யாருன்னு பார்க்கும் பொழுது துர்க்கை அம்மன். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முருகரை வழிபடுவீங்க, இது அப்புறம். உங்களுடைய நட்சத்திரத்துக்கு உண்டான அதிதேவதை யாருன்னு பார்க்கும்போது காளியம்மன். வருடத்துக்கு ஒரு முறையாவது காளியம்மனுடைய திருத்தலத்துக்கு கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க போய் பாருங்கள், மாற்றங்கள் எப்படி வருதுன்னு பாருங்கள். சரி, இது ஒரு புறம் இருக்கட்டும். மேஷ ராசிக்கு 10வது பாவகத்துக்கு அதிபதி 11வது பாவகத்துக்கு அதிபதி தானுங்க சனி பகவான். மேஷ ராசியாதிபதி செவ்வாவுக்கு சனி பகவான் நல்லது செஞ்சதா சரித்திரமே இல்லை. அப்போ 10, 11 குடையவர் தொழில் ஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி சனி பகவான் விரயஸ்தானத்தில். விரயஸ்தானாதிபதி சாரம் புரட்டாதி நட்சத்திரம்னா குருவுடைய சாரம் தானே, குரு விரயஸ்தானாதிபதி இல்லை மேசத்துக்கு. அப்போது மேஷராசிக்கு 12வது பாவகத்திலிருந்து 3வது பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை பார்க்குறார். இது ஒரு வகையில் நமக்கு சாதகமாக இருக்கும். மண்ணு மனம் வாங்கணுன்ற ஆசை எல்லாருக்குமே இருக்க தான் செய்யுது. எல்லாருக்குன்னு இல்லை, ஒரு சிலருக்கு மிகப்பெரிய மனக்கோட்டையாக இருக்கும். 10 வருஷமாக நான் வாடகை வீட்டில் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் சார், இந்த நேரத்துலையாவது எனக்கு சொந்த வீடு வாசல் அமையுமா? வீடு வாசல் கட்டிட்டேன் சார், அந்த இடத்துக்கு என்னால் போக முடியலைங்க, கிரகப்பிரவேசம் செஞ்சுக்கிட முடியலைங்க. சொந்த வீடு வாசல் இருந்தும் வாடகை வீட்டில் இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க. வீடு வாசல் ஆரம்பிச்சுட்டு முடிக்க முடியாத இருக்கக்கூடியவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க. மண் மனை சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகக்கூடிய காலகட்டம் மார்ச் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து மே 16ஆம் தேதி வரைக்கும். மேஷராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு மண்ணு மனம் வாங்கணும், பொண்ணு பொருள் செய்யணும், பொண்ணு பொருள் அப்புறம் மண்ணு மனம் வாங்கணும், வீடு வாசல் வாங்கணுன்ற எண்ணம் இருக்குதுன்னா மார்ச் 29ஆம் தேதியிலிருந்து
மே மாதம் 16ஆம் தேதி வரை 100% இந்த பிரபஞ்சம் நல்ல அனுகூலங்களை தரப்போகுது. நிச்சயமாக நல்ல அனுகூலம் வரும். அதே மாதிரி நான் ரியல் எஸ்டேட் செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, நான் மேஸ்திரி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேனுங்க, நான் இன்ஜினியராக இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, சிவில் படிச்சுட்டு இன்ஜினியரிங்கராக இருக்கிறேனுங்க, ஆர்கிடெக்சராக இருக்கிறேனுங்க, மனை சார்ந்து தொழில் செய்துக்கிட்டு இருக்கிற நண்பர்கள் எல்லாருக்குமே மேஷராசியில் பிறந்தவங்க முதல் சுற்றாக இருந்தாலும் சரி, இரண்டாவது சுற்றாக இருந்தாலும் சரி, மூன்றாவது சுற்று 7.5 இருந்தாலும் சரி, 100% மார்ச் 29 மே 16ஆம் தேதி வரைக்கும் நிச்சயமாக நல்லா இருக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. கழுத்து பிடிக்கிற அளவுக்கு பணப்பிரச்சனை இருக்குதுங்க, கடன் பிரச்சனை இருக்குதுங்க, இருக்கலாமா இருக்க வேண்டாமான்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் வருத்தப்பட்டு இருக்கிற நண்பர்களாக இருந்தால் கூட உங்களுக்கு 7.5 சனின்னு சொல்லுவாங்க எல்லாரும். ஆனால் இந்த தருணம் உங்களுக்கு பாதிப்பு கொடுக்காது. மார்ச் மாதம் 29ஆம் தேதி திருக்கணித பிரகாரம் தான் சனி பகவான் பயிற்சி அடைகிறாரே தவிர வாக்கிய பிரகாரம் பயிற்சி கிடையாது. அப்போது மார்ச் 29ஆம் தேதியிலிருந்து மே 16ஆம் தேதி வரைக்கும் 100% சொல்கிறேன் மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமான நேரம். மே 16ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 18ஆம் தேதி வரைக்கும் 100% பாதகமாக இருக்கும். முதல்ல சனி பகவான் நல்லது கொடுக்க போகிறார், பின்னாடி நான் கொடுக்கக்கூடிய அந்த சங்கடத்துக்கு நீ தயாராக இருயா அப்படின்ற மாதிரி. மே 16ஆம் தேதியிலிருந்து மே 16, ஜூன் 16, ஜூலை 16, ஆகஸ்ட் 18 கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 32 கிட்டத்தட்ட ஒரு 92 நாள், 3 மாதம் கணக்கு வச்சுக்கோங்க. அந்த 3 மாதத்துக்கு மேஷராசியில் பிறந்தவங்க பலவிதமான துன்பம், துயரவு, சிக்கல், சிரமம் அனுபவிப்பீங்க. அதில் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா அந்த தருணத்தில் சனி பகவான் அப்படின்றவர் உத்திரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் தொழில்காரகனுடைய நட்சத்திரம், தொழில் ஸ்தானாதிபதி நட்சத்திரம், தனகாரகனுடைய வீட்டில் போயிட்டு மறைஞ்சி, ஏன்னா அப்போ குருவும் மாறி இருப்பார். உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தில் இருந்து குருவும் மாறி இருப்பார் 3வது பாவகத்துக்கு. உங்கள் ராசிக்கு 12ல் இருந்த அந்த ராகுவும் மாறி இருப்பார். அந்த கிரக அமைப்புகளெல்லாம் கொண்டு நம்ம துல்லியமாக பார்க்கும் பொழுது மே 16 நமக்கு ஆகஸ்ட் 18 வரைக்கும் பாதகமான நேரம். இதே சனி வக்ரம் அடைகிறாருன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா? ஆகஸ்ட் 18ஆம் தேதி தான் சனி வக்ரத்துக்கு போகிறார். சனி வக்ரத்துக்கு உண்டான பலன் நான் தனியாக சொல்கிறேன். அது வரைக்கும் கொஞ்சம் இல்லை, நிறையவே பாதகமாக இருக்கும். வண்டி வாகனங்கள் சவகாசம் கண்டிப்பாக வேண்டாம். இருந்தால் கீழே விழுந்து கையை காலை உடச்சிக்குவீங்க. தப்பாக எடுத்துக்கிடாதீங்க, என்னடா இப்படி ஒரு சொல்கிறாரேன்ட்டு. ஐயா, ஒரு சங்கடம் வரக்கூடாதுன்றதுக்காக தான் உங்களுக்கு பலனே சொல்கிறேன். வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டு 10 காசு பிரயோஜனம் இல்லை. ஜோதிடம்னா என்னங்க? சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு ஊறுகாய் தேட முடியாது, சாப்பிட போகிற சாப்பாட்டுக்கு ஊறுகாய் தேடலாம். சாப்பிட போகிற சாப்பாடு தான் இந்த ஜோதிடம். என்னையே இதுக்கு இங்கே போய் கம்பேர் பண்ணுறீங்களா அப்படின்னா, எதிர்காலம் நமக்கு எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியாதுங்க. நேற்று நமக்கு நடந்தது நமக்கு தெரியும், நாளைக்கு நடக்க போகிறது என்னான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஜோதிடம் தான் உதவும். என்னதான் விஞ்ஞானம் ஆராய்ச்சி உயர்ந்திருந்தாலும் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய தலையெழுத்து தெரிஞ்சுக்கிடணும்னா இந்த சாஸ்திரத்தால் தான் முடியுங்க, வேறு எந்த வகையிலும் முடியாது. அதனால தான் நம்ம முன்னோர்கள், சித்தர்கள் எல்லாருமே ஜோதிடத்துக்கு ரொம்பவும் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஜோசிகாரங்க வேணும்னா 1000 பேர், லட்சம் பேர், கோடி பேர் தப்பாக இருக்கலாம், ஜோதிடம் ஒருபோதும் தப்பாகாது. அப்போது மே 16 ஆகஸ்ட் 18 வரை வண்டி வாகனத்தில் பத்திரமா இருங்க. ஷேர் மார்க்கெட்டில் காசு பணம் போடாதீங்க. கணவன் மனைவிக்குள்ளார விட்டு கொடுத்து போங்க, இல்லைன்னா பிரிவினைகள் கொடுத்துரும். காதலர்களுக்கு இடையிலேயே பிரிவினைகள் கொடுத்துரும், பணப்பிரச்சனை கொடுத்துரும், கடன் பிரச்சனை கொடுத்துரும். சூதானமாக இருங்க. நான் மீண்டும் சொல்கிறேன், ஆன்லைனில் எந்த சவகாசமும் வேண்டாம். ஆன்லைன் சவகாசம் இருந்தால் பிரச்சனை வரும். வழக்கு போகாத இடத்துக்கு போனன்னு பேர் வந்துடும், செய்யாத தப்புக்கு செஞ்சன்னு பேர் வந்துடும். ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா சூதானம் தேவை. அதுபோக மேஷ ராசியாதிபதி செவ்வாவுடைய சாரத்தில் குரு பகவான் மேஷராசிக்கு 3வது பாவகத்துக்கு போயிருப்பார். மிருகசீரிச நட்சத்திரம் 3வது பாதம் 4வது பாதன்ட்டு அந்த 3 மாதத்தில் குரு பகவானுடைய நிலைவு சுத்தமாக நமக்கு சரியில்லை.
கேளப்பா குருபதி மூணிலேற கெடுதி மெத்த செய்வேனடா வேந்தன் தானும் ஆளப்பா அகத்திலே களவும் போகும் அப்பனே அரிட்டமடா சிசுவுக்குத்தான். அப்போது வீட்டில் களவு போகிறதுக்கு உண்டான சூழல் கொடுத்துரும், பணப்பிரச்சனை கடன் பிரச்சனையை கொடுத்துவிடும். பத்திரமாக இருந்துக்கோங்க. ஆகஸ்ட் 18க்கு மேலே நல்லாயிருக்கும். ஆகஸ்ட் 18க்கு மேற்கொண்டு திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும், வீட்டில் நிம்மதி சந்தோஷம் வந்து சேரும், பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் நீங்கும், வேலை வாய்ப்பில் இருக்கிற சிக்கல் நீங்கும். அப்போ ஆகஸ்ட் 18ஆம் தேதியிலிருந்து 2025 வருடம் ஜனவரி மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது. பொதுவாக ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு பயிற்சி காலம் இருக்குது. இது எப்படி வேணாலும் சொல்லலாம், ஆயுள் காலம், பயிற்சி காலம், எப்படி வேணாலும் சொல்லலாம். இப்போ சூரியன்னா மாத கிரகம், ஒரு பாவகத்தில் 30 நாள் தான் இருப்பார், 29 நாள் இருப்பார், 30 நாள் இருப்பார், 31 நாள் இருப்பார். சந்திரன்னா 2.5 நாள் இருப்பார். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு நாட்கள் இருக்குது ஒரு பாவகத்தில். அந்த மாதிரி இந்த சனி பகவானுக்கு 2.5 வருஷம், 2.5 வருஷத்துக்கு ஒரே மாதிரியான பலன் தரமாட்டார். எல்லாரும் நினைக்கிறது என்னன்னா, 7.5 சனி வந்துருச்சு, 7.5 வருஷத்துக்கு நம்மளை நொந்து நூலாயிடுவோம், பின்னி பெடல் எடுத்துரும். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மாட்டுக்கு பல்லு முக்கியம், மனுஷனுக்கு சொல்லு முக்கியம், சாஸ்திரத்துக்கு சாரம் முக்கியம். ஒரு கிரகம் எந்த பாவகத்தில் வருதோ, யாருடைய சாரத்தில் வருதோ, அந்த சார நாதாதிபதி எப்படி இருக்காரோ அதை கொண்டு தான் பலன் வரும். இதுதான் 100% உண்மை. சாரம் இல்லாமல் சாஸ்திரம் இல்லை. மீன ராசியில் சனி பகவான் 2.5 வருடத்துக்கு இருக்கிறாருன்னா 2.5 வருடத்துக்கு உண்டான பலன் நாம் சொல்லிக்கிட்டு இருக்கணும்னா 2 மணி நேரம் இல்லை, 4 மணி நேரம் ஆனாலும் சொல்ல முடியாது. 2025 இந்த சனி பகவானுடைய சாதகம் பாதகம் எப்படி இருக்கும் இது மட்டும் முழுமையாக நம்ம பார்த்துக்கலாம். 2026 வருடம் பிறக்கும் பொழுது அன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் அன்னைக்கு பார்த்துக்கலாம். ஏன்னா இன்றைக்கி மேசராசியில் உள்ளவங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குதுன்னா, காலையில் எடுக்கிற முடிவு சாயந்தரம் இல்லை, சாயந்தரம் எடுக்கிற முடிவு காலையில் இல்லை. இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய பலன் 1 வருஷம் கழித்து நீங்கள் ஞாபகம் வச்சுருப்பீங்களா? நிச்சயமாக வச்சுருக்க மாட்டீங்க. அதனால் முழுமையாக அந்த 1 வருடத்துக்குள்ளே உண்டான பலனை மட்டும் துல்லியமாக தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு அப்புறம் பார்த்துக்கலாம். மற்றபடி மேசராசியில் பிறந்தவங்களுக்கு 7.5 சனி வந்து ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்கிற அளவுக்கும் பெருசாக பலன் கொடுக்காது. நொந்து நூலாயிட்டன்னு சொல்கிறதுக்கும் பலன் இல்லை, அதாவது சங்கடம் கிடையாது. 12 மாதம் கிட்டத்தட்ட 365 நாளில் 92 நாள் மட்டும்தான் நமக்கு பாதகத்தை கொடுக்க போகுது. அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. பாதகமான நேரத்தில் மட்டும் எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துக்கோங்க. அது தவிர்த்து உங்களுக்கு எந்த சங்கடமும் கிடையாது. என்ன சார் பரிகாரம் இருக்குது, இதிலேருந்து நான் விடுபடுறதுக்கு என்ன பரிகாரம் இருக்குது? ஆதரவற்றோர் முதியோர் இல்லம் இருக்குது, ஆதரவற்ற இல்லம் இருக்குது. அந்த இடத்துக்கு உங்களான பொருள் உதவியோ பண உதவியோ சாப்பாடு உதவியோ செய்யுங்க. அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஏன்னா சனி பகவான் பொறுத்த வரைக்கும் நாம் செய்த பாவ புண்ணியம், செய்ய போகிற பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் தான் பலன் தருவார். அரச மரத்தடி விநாயகர் கோவில், அரச மரமும் வேப்ப மரமும் சேர்ந்திருக்கிற மாதிரி இருக்கும். அதன் அடியில் இருக்கக்கூடிய விநாயகர் திருத்தலத்துக்கு சனிக்கிழமை நாள்லையோ ஞாயிற்றுக்கிழமை நாள்லையோ வெள்ளிக்கிழமை நாள்லையோ உங்களுக்கு எந்த நாள் செட் ஆகுதோ அந்த நாளில் நீங்கள் போயிட்டு வழிபட்டுட்டு வரலாம். இது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். சரிங்களா? சரி நண்பர்களே, இந்த பதிவு மேஷராசியில் பிறந்த நண்பர்களுக்கு நிச்சயமாக பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் மனசார நம்புகிறேன். ஜோதிடம்ன்றது இது மட்டுமே இல்லைங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய திசாபுத்தி, அந்த தசாபுத்திக்கு உண்டான பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். உங்களுடைய சுய ஜாதகம் கண்டிப்பாக நீங்கள் பார்க்குறது ரொம்ப ரொம்ப உத்தமம், நல்ல விஷயம். சரியா? அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனலில் இது நம்ம முதல் பதிவு, இந்த வீடியோ பதிவு. இதற்கு மேற்கொண்டு 100% தினம் ஒரு பதிவு, ஒரு வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். நிச்சயமாக எல்லா பதிவுகளும் விரிவாக விளக்கமாக பொறுமையாக நிதானமாக சொல்கிறேனுங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றது கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிச்சயம் முழுமையாக உங்களுக்கு உண்டான பலன்கள் நிச்சயம் நம்ம சேனலில் கொடுக்குறேனுங்க. சரியா?
மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான டாக்டர் மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.